மா மா வருண் வாடா. வாமா பிரியா. என்ன 2 பேரும் அதுக்குள்ள வந்துட்டீங்க? நல்லா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வர வேண்டியதாயிடுச்சு. அதான் வந்துட்டோம். அப்படி என்னடா அவசரம்? உடனே திரும்பி வர அளவுக்கு? ஓ, ஹனிமூன் கொண்டாடினதெல்லாம் போதும் அப்படின்னு வா போலான்னு கூட்டிட்டு வந்துட்டாளா? பெரியம்மா, ஏன் எதுக்கு எடுத்தாலும் பிரியாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ரம்யா, உள்ள வாங்க. சத்தம் போட்டு பேசாதீங்கம்மா. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. என்னடா பொறுமையா கேக்குறது? ஹனிமூனுக்கு போனமா நேரா வீட்டுக்கு வந்தமா இல்லாம இவனை ஏன்டா கூட்டிட்டு வந்தீங்க? ஏண்டா டேய், கல்யாணத்துல பண்ண பிரச்சனை எல்லாம் பத்தாதா? அறிவு கெட்டவனே, எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல பிரியா கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்த. அந்த அவமானம் எல்லாம் பத்தாது, திரும்ப ஏன்டா இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அருண் புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காருமா. பிரியா கூட கல்யாணம் நடக்காம போனது, அதிர்ச்சியில அவங்க அம்மா இறந்து போனது, அவங்க அப்பா எங்க போனார்னு கூட தெரியலமா. இதெல்லாம் சேர்த்து அருண் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுமா. அதனால மனசு பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டாருமா. நாங்க ஹனிமூன் போறப்ப இவரை வழியில பார்த்தோம். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சுமா. அதாம்மா வேற வழி இல்லாம நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அருணை நம்ம வீட்டில் வச்சு கவனிச்சுக்கிட்டா அருண் குணமாயிடுவாருமா. அது வரைக்கும் இங்க இருக்கட்டுமா? ஆமா ஆண்டி, இன்னும் கொஞ்ச நாள் அவர் இங்க இருந்தா அருண் குணமாயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஏண்டி இவ்வளவு கரிசனமா பேசுறேல்ல, இப்பவே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? உன் கவனிப்புல கொண்டு போய் வச்சு அவனை குணப்படுத்த வேண்டியதானே? என் தங்கச்சி புள்ள எழுச்ச வாய்ந்தா உனக்கு கிடைச்சானா? ஐயோ இல்ல பெரியமா, அருண் இங்க இருந்து பிரியா அவர் கூட தினம் பேசி பழகினா குணமாக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டேய், என்னடா பேசுற நீ? டாக்டர் சொன்னாருங்கிறதுக்காக கண்டவனெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட பேச விட்டுருவியா? நம்ம குடும்பம் என்னத்துக்கிட்ட ஆகுறது? ஏண்டா பிரியா உனக்கு பொண்டாட்டியா இல்ல இந்த அருணுக்கு பொண்டாட்டியா? நல்லா இருக்குடா கதை. அவ பேச்சுக்கெல்லாம் ஆடுற இல்ல, அந்த அளவுக்கு அவ உன்னை மயக்க வச்சிருக்கா. அவ உன் கூட நல்லா வாழணும்னு நினைச்சிருந்தா உன்னை கைக்குள்ள போட்டுக்கிட்டு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், குழந்தைங்களை பெத்துக்கணும், நல்லா செட்டில் ஆகணும்னு நினைச்சிருப்பா. இவளுக்குதான் அது இல்லையே கீதா. அதான் எங்கேயோ போனவன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. நான் அன்னைக்கே சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? இவ்வளவுதான் கட்டியே தீர்வேன்னு இவன் ஒத்த கால நின்னா என் பேச்ச கேட்டானா? இவ்வளவு சொல்லி குத்தம் இல்ல. நீங்க தான் ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்காத மாதிரி இவதான் வேணும்னு நின்னீங்கல்ல, இப்ப நல்லா அனுபவிங்க. அத்த, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எனக்கும் மானம் சூடு சொரணையெல்லாம் இருக்கு.
எல்லாம் உன்னாலதான். உன்னை எதுக்கு நான் காதலிக்கணும்? வருணை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? எல்லாம் என் தலை எழுத்து. மறந்து ஒதுங்கி போயிடலான்னு நினைச்சாலும் முடியல. உன்னால என்னென்ன பேச்சுல வாங்க வேண்டியதா இருக்கு பாத்தியா? இதெல்லாம் எனக்கு தேவையா? நீ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. போ. பிரியா, நீ குணமாயிட்டா என்ன, குணமாகலன்னா எனக்கு என்ன? நிக்காத, போ. எங்கேயாவது போய் தொலை. போ. உன்னை எதுக்கு நான் பார்த்தனே தெரியல. அன்னில இருந்து என் நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. இங்க நிக்காத, போ. எங்கேயாவது போய் தொலை. பிரியா, அருண், 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 ஒண்ணும் இல்ல. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். நீ இப்படி கஷ்டப்படுறத நான் கண்ணால பாக்குறதுக்காக என்ன குணப்படுத்தினேன். இதுக்கு நான் சரியாகாம இருந்திருக்கலாம். இனி என்ன நடந்தாலும் சரி, உன் நிலைமையை நான் சரி பண்ணிட்டு நீ வருண் கூட வாழ்றத பார்த்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். ஏன் இன்னும் இங்க நிக்கிற? போ. ஏ பிரியா, பிரியா, அருணை இந்த நிலைமையில வீட்டை விட்டு வெளியே தள்ளி இருக்க. அவர் எங்க போவாரு? அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய், இது என்ன குடும்பம் நடத்துற வீடா இல்ல கஞ்சி மடமாடா? கண்டவனால வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க. பாக்குறவங்கள என்னடா சொல்வாங்க? காரி துப்ப மாட்டாங்க? இந்த குடும்பம் எப்படிடா விளங்கும்? மா, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. நான் அருணையும் பிரியாவையும் கூட்டிட்டு வேற வீடு பார்த்துட்டு போயிடுறேன். இங்க பாருமா, அருண் குணமாகற வரைக்கும் நம்ம வீட்டுல தான் இருப்பாரு. ரம்யாவும் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருப்பா. இங்க யாரும் தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. இந்த பிரியாவால அருணுக்கு பைத்தியம் பிடிச்சதோ இல்லையோ, உனக்கு நல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கடா. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. உன் இஷ்டம் போல என்ன வேணும்னாலும் செய். இனிமே வழங்கின மாதிரி தான். ரம்யா, உள்ள வாங்க ப்ளீஸ். ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. உள்ள வாங்க. வாங்க அருண். சரி ரம்யா, மேல போலாம். அருணை கூட்டிட்டு வா. அருண், வாங்க போலாம். வாங்க.
அருணை இந்த ரூம்லயே ஸ்டே பண்ண வச்சிடலாம். ரம்யா. ஹலோ, என்னத்த சௌக்கியமா? எப்படி இருக்கீங்க? ஏய், யாரு அகிலாவ பேசுறது? இந்த பாரு, என்ன அத்தைன்னு கூப்பிடாத. சரி, அப்ப பேர் சொல்லி கூப்பிடவா? என்ன மரகதம், சௌக்கியமா? கொழுப்படி உனக்கு. நந்தினி கிட்ட சொன்னேன்னு வெயி, உன் வாயை கிழிச்சிருவா. கிழிச்சா அவளே கிழிஞ்ச நோட்டு மாதிரி தான் கிடக்குறா. இனி அவளால உனக்கும் பிள்ளைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. நானா செலவு நோட்டு மாதிரி புத்தம் புதுசா இருக்கேன். இனிமே உனக்கும் உன் பிள்ளைக்கும் நான் தான் பயன்படுவேன். ஏய், உனக்கு என்னடி வேணும்? இப்ப எதுக்கு அனாவசியமா போன் பண்ணிட்டு இருக்க? நந்தினி உயிர் போக போற விஷயத்த உங்களுக்கு சொல்லும் தான் போன் பண்ணேன். அவ உடம்புல ஸ்லோ பாய்சனை ஏத்திட்டேன். இன்னைக்கும் நாளைக்கும் இல்ல வர அமாவாசைக்குள்ளேயோ நந்தினி டிக்கெட் வாங்கிட்டு மேல போய் சேர்ந்துருவா. ஏய், என்னடி உளர்ற? நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்ப முடியலையா? உன் புள்ள விஸ்வா கிட்ட கேட்டு பாரு, உண்மையெல்லாம் சொல்லுவாரு. நந்தினி மயங்கி விழுந்தாலே அதுக்கு நான் கொடுத்த ஸ்லோ பாய்சன் தான் காரணம். வேணும்னா உன் புள்ள வீட்ல ஒளிச்சு வச்சிருக்கிற ரிப்போர்ட் எடுத்து பாரு, உண்மையெல்லாம் தெரியும். ஏய் பாவி, பாவி, நீ நல்லா இருப்பியாடி? ஏய், நந்தினி உனக்கு என்னடி துரோகம் பண்ணா? இத பாரு, நீ சத்தியமா நல்லாவே இருக்க மாட்ட. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஸ்வாவோட குடும்பம் நடத்தி குழந்தைய பெத்துக்கணுங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நந்தினி உயிரை பிழைக்க வைக்கிறதுக்கு மாத்து மருந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. விஸ்வா கிட்ட சொல்லி என் கூட குடும்பம் நடத்த வச்சு மாத்து மருந்த வாங்கிட்டு போக சொல்லுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நந்தினி பொழைச்ச மாதிரியும் இருக்கும், நான் விஸ்வா கூட வாழ்ந்த மாதிரியும் இருக்கும். ஐயோ, இந்த டீல் ஓகேனா உடனே போய் உங்க புள்ள விஸ்வாவை கன்வின்ஸ் பண்ணி என்னோட கோரிக்கையை ஒத்துக்க வைங்க. இல்லனா நந்தினி போய் சேர்ந்துருவா. அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஏ ஏ ஏ விஸ்வா, விஸ்வா, விஸ்வா. என்னம்மா? விஸ்வா, நந்தினி எங்க? கோயிலுக்கு போறேன்னு போனா. ஏன்? இல்ல, நந்தினி வீட்ல இல்லையே, அதான் கேட்டேன். என்னாச்சு? நந்தினி வீட்ல இருந்தா நீ உண்மையை சொல்ல மாட்டியப்பா? எந்த உண்மையுமா? நந்தினி உடம்புல ஸ்லோ பாய்சன் இருக்குங்கிற உண்மையை சொல்லுடா. உனக்கு யார் சொன்னதுமா? டேய், அகிலா தாண்டா சொன்னா. அகிலாவே எனக்கு போன் பண்ணி சொல்றாடா. மா, அகிலா ஃபோன் பண்ணி சொல்றான்னு நீயும் நம்பிக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்றியம்மா? இல்ல, நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை பண்ணலாம் அவ காத்துக்கிட்டு இருக்கா. அவ ஒரு ஆளு. அவளை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும்டா. அவ எந்த விஷயத்துல போய் சொல்லுவா, எந்த விஷயத்துல போய் சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும். இத பாரு,
நீ எந்த விஷயத்துல போய் சொல்லுவ, எந்த விஷயத்துல உண்மை சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அம்மாவோட கண்ணை பார்த்து சொல்லு. டேய், என்கிட்ட உண்மையை சொல்லுடா. நந்தினி என் உயிரிடா. அவ உடம்புல ஸ்லோ பாய்சன் இருக்கா? விஸ்வா, தயவு செஞ்சு எனக்கு அதை சொல்லுடா. இத பாரு, என்ன பார்த்து சொல்லு. ஒண்ணு இல்லல்ல. இருக்குமா? அப்படின்னா அந்த அகிலா கொடுத்த விஷத்துல என் மருமக செத்து போயிடுவாளா? அப்படின்னா உன் கூட இனிமே வாழ மாட்டாளா? ஏற்கனவே செத்து பொழைச்ச என் மருமகளுக்கு திரும்பவும் சோதனையா? என் மருமக நந்தினியை இனிமே நான் பார்க்க முடியாது. விஸ்வா, நந்தினியை கடைசி வரைக்கும் நான் உயிரோட பார்த்தாலே போதுண்டா எனக்கு. இது பாரு, அந்த அகிலா கூட நீ வாழ்ந்துட்டு போ, நீ வாழ்ந்துக்கோ. அவ கூட போட்டி போட்டு நம்ம நந்தினியை நம்ம இழக்க வேண்டாம்டா விஸ்வா. அந்த அகிலா இருக்காளே, அவ எது வேணாலும் செய்வாப்பா, எது வேணாலும் செய்வா. நந்தினியை காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டு அவளும் செத்து நீயும் செத்து. ஐயோ, அப்படின்னா என் பேத்தியோட நிலைமை என்ன ஆகும்? சின்ன வயசுலயே தாய் தகப்ப இல்லாத ஏக்கத்தோட அந்த குழந்தை வளரணுமாடா? அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி நல்லா இருக்கும்? எப்பா, இத பாரு, அந்த அகிலோட விருப்பப்படியே அவளுக்கு நீ வாழ்க்கையை விட்டு கொடுத்து நந்தினிக்கு மாற்று மருந்த கொடுத்து எப்படியாவது என் நந்தினி உயிரை காப்பாத்துப்பா. என் நந்தினி எனக்கு வேணும். விஸ்வா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, எனக்கு என் நந்தினி வேணும். அதுக்கு என்ன பண்ண சொன்ன? ஏமா, கேவலம் ஒரு கேடு கேட்டவ அவ கூட போய் எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசலாமா? இத பாரு, இப்போதைக்கு நம்ம நந்தினியோட உயிர் தாண்டா நமக்கு முக்கியம். அவளுக்காக நீ எந்த தியாகம் வேணாலும் செய்யலாம். எது தியாகம்? இதுக்கு பேர் துரோகம். என்னம்மா பேச்சு பேசுற நீ? இல்ல, ஏதோ அவசரப்பட்டு நந்தினி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா கூட பரவாயில்ல, நீ பேசலாமா? உன் வயசுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வேண்டாம்? அவன் பொண்டாட்டிட உன் உயிரை கொடுத்தாவது நீ அவளை காப்பாத்துன்னு சொல்ல, அது பேச்சு. அதை விட்டுட்டு அந்த கேடு கிட்டவளோட போய் வாழ சொல்ற, என்னம்மா இதெல்லாம்? இத பாருமா, ஃபர்ஸ்ட் என்ன நம்பு. நந்தினி என் பொண்டாட்டி, அவளை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். அவளுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். எப்படியாவது அவளை நான் காப்பாத்துவேன். அதுக்கு குறுக்க அந்த அகிலா வந்தாலும் சரி, ஆண்டவனே வந்தாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். முதல்ல அந்த கழுதை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளை தூக்கி போட்டு மிதிச்சேன்னா இவளுக்கு கொடுத்த விஷத்தை பூரா அவ கக்குவா. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி எப்படி காப்பாத்துறதுன்னு நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அது வரைக்கும் தயவு செஞ்சு முட்டாள்தனமா என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதா? அதுவும் நந்தினி வீட்டுல இருக்கும்போது இந்த டாபிக் கூட எடுக்க கூடாது. அவளுக்கு இப்ப வரைக்கும் எதுவும் தெரியாது, தெரியவும் கூடாது. சரிடா. தெரிஞ்சா தாங்க மாட்டாமா? எது எனக்கு தெரியக்கூடாது, எது நான் தாங்க மாட்டேன். என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க, உண்மை சொல்லுங்க. எதையும் மறைக்கல. நேத்து அகிலா உனக்கு ஃபோன் பண்ணால, இன்னைக்கு அம்மாக்கு பண்ணி பேசியிருக்கா. உங்ககிட்ட சொன்ன அதே கதை தான். உன் சாப்பாட்டில் விஷத்தை வச்சுட்டேன், வெங்காயத்தை வச்சுட்டேன்னு சொல்லியிருக்கா. நீ நம்பல, அம்மா அதை நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து பதறிக்கிட்டு இருக்காங்க. அகிலா உனக்கு ஃபோன் பண்ண விஷயத்த நான் சொல்லல அம்மா கிட்ட. அதனால நந்தினிக்கு இந்த மேட்டர் தேவையில்லாம தெரிய வேண்டாங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நான் நினைச்சேன் அந்த அகிலா சும்மா இருக்க மாட்டா, சேட்டை பண்ணுவான்னு. கரெக்டா உங்ககிட்ட சொல்லிட்டாளா? அந்த அகிலா இவர்கிட்ட சொல்லிடுவாளோன்னு நான் பயந்து உஷார்படுத்தினேன். ஆனா உங்களை மறந்துட்டேன். அவ உங்ககிட்டயும் வேற சொல்லிட்டா. அத்தை,
அவ சொன்னதெல்லாம் உண்மை நினைக்காதீங்க, அத்தனையும் போய். விஸ்வா கூட எப்படியாவது சேர்ந்து வாழணும்னு குறுக்கு வழியில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதான் இப்படி எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அத்த, நீங்க ஒண்ணு கேட்டீங்களே, இன்னொரு பேரனாவது பேத்தியாவது பெத்து கொடுன்னு. நான் ரெடியா தான் இருக்கேன். உங்க புள்ளகிட்ட உங்க ஆசையை சொல்லி வைங்க. எது காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாம என்னத்துக்கு ஆசைப்படுறான்னு பாத்தியாமா? பாவமா, காப்பாத்துறதே கஷ்டம், அதுலயும் அவளை தெரியாம காப்பாத்தணும். என் நிலைமை யோசிச்சு பாத்தியாமா? கடவுளே, நந்தினிக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்க. இதை என்னாலேயே தாங்க முடியலையே. அவ உடம்புல ஸ்லோ பாய்சனை ஏத்திருக்காங்க. இத அவ எப்படி தாங்கிக்குவா? இந்த கஷ்டத்துல இருந்து நீதான் அவளை காப்பாத்தணும்.